5ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? யாராவது ஒரு 2 பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அட்டெண்ட் பண்ண நாட்கள் யாராவது 2 பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எதை மென்ஷன் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. 7:45 ஆயிடுச்சு. விசுவாசத்தினால் நம்ம நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கோம், கிரியையினால கிடையாது. எஸ், அதுதான் மெயின் சப்ஜெக்ட். எஸ். அப்புறம் உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணும். எக்ஸாக்ட்லி. உபத்திரவம் வரும்போது நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமை, பரீட்சை இதெல்லாம் வரும்போது நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம். 3 விஷயம் சொன்னேன். உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, இது 3 ஏற்படக்கூடிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை. எஸ், வெரி குட். அந்த நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் வந்து நமக்காக மரித்தாரு, மறுபடியும் நமக்காக வரும்போது நம்ம அவரோட கூட போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நம்ம இருக்கும்போது நிறைய உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவம் வரும்போது நம்ம வந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். வெரி குட். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேனே, மறந்துட்டீங்களா? ஆதாம் கிட்ட இருந்து சுதந்திரிக்கப்பட்ட பாவம் நம்ம மேல பாவத்தன்மையாகவே இருக்குது, ரைட்டா? அதை விட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி நம்ம பாவம் செய்து பாவி ஆகாம பிறக்கும் பொழுதே பாவியாய் பிறந்தோமோ, பாவியாய் பிறந்தபடினால தான் நம்ம பாவமே செஞ்சோம். பாவம் செய்தபடினால தான் கிறிஸ்து இயேசு நமக்காக தேவைப்படுறாரு, மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினார், ரைட்டா? இப்போ அதே போல மாம்ச பிறப்பின் நிமித்தமாய், கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, மாம்ச பிறப்பின் நிமித்தமாய் ஆதாம் கிட்ட இருந்து சுதந்திரிக்கப்பட்ட பாவத்தால் பாவியானோம். பாவம் செஞ்சனால பாவியாகல, பாவியை பிறந்தபடினால பாவம் செஞ்சோம். ஓகேவா? அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா, எந்த பாவமும் செய்யாத நான் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாய் பிறக்கும் பொழுதே பாவியாய் பிறந்தேன் அப்படின்றத ஏற்றுக்கொள்றாங்களோ, அதே போல ஆவிக்குரிய பிறப்பு, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், அவருக்கு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதால் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் வாசி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஆவியில மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். born again எக்ஸ்பீரியன்ஸ், மறுபிறப்பின் அனுபவம். அப்போ ஆவியில பிறந்தபடினால் எப்படி பிறந்தோம்? விசுவாசத்தால பிறந்தோம். கிறிஸ்துவை விசுவாசித்தபடினால நாம் ஆவியில மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். அந்த ஆவியில மறுபடியும் பிறந்த ஒரே காரணத்து நிமித்தமாய், என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை என்ற சொந்த ரட்சகராய் விசுவாசித்தேன், எனக்காய் மரித்தார் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்தேன்ற ஒரே காரணத்து நிமித்தமாய் எந்த நீதியும் செய்யாமலேயே ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். இதுதான் யாரும் ஏற்றுக்க பண்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பாவம் செய்யாம நான் பாவியா பிறந்தேன்றதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. நீதியே செய்யாம நான் இயேசுவை நீதிமான் ஆக்கிட்டாரு அப்படின்றத ஏத்துக்க மாட்டாங்க. நான் இனிமேதான் நீதிமான் ஆகணும், இனிமேதான் பரிசுத்தவான் ஆகணும், நிறைய கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிமான் ஆக்கப்பட்ட நான் இனி நீதிக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டியது கண்டிப்பா அவசியம். அது இப்போ நம்ம பார்க்க போறோம். 6ஆம் அதிகாரத்தை கண்டினியூ பண்றாரு பவுல். ஆக்சுவலி இன்னும் பவுலுடைய உபதேசம் முடியல. நம்ம 5ஆம் அதிகாரம் படிச்சோம், அது இன்னும் முடியல. 6ஆம் அதிகாரம் கண்டினியூ ஆகுது, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனா ஸ்தானத்தின் அடிப்படையில், செயல்களின் அடிப்படையில், நீதி ஸ்தானத்தின் அடிப்படையில் பொசிஷனலி நீதியை பெற்ற நாம் ஒர்க்ஸ்ல, செயல்கள்ல, கிரியைகள்ல நீதியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்தானத்தின் அடிப்படையில் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் செயலின் அடிப்படையில் பரிசுத்தத்துக்கு ஏற்ற கிரியைகள் கண்டிப்பா அவசியமா இருக்கு. கிரியையே இல்லாம பெற்றுக்கொண்டேன்னு சொல்வதால மாத்திரம் இங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆனா இப்ப கிரியைகளால் நாம் நீதிமன் ஆகல, கிரியையினால் நாம் தகுதிப்படல, கிரியையினால் எந்த ஸ்தானத்தையும் தேவன் நமக்கு தரல, எல்லாம் விசுவாசத்தால மட்டும்தான். இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு? இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்றாரு. எங்கிருந்து எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு? ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எவிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். முதல் கொடுத்த எவிடன்ஸ் யாரு? ஆபிரகாம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடி வயிற்றிலே கை வச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? அடிமாட்டிலே கை வச்சிட்டார், அப்படியா? ஏதோ தமிழ்ல சொல்லுவாங்களே ஒரு பழமொழி மாதிரி. ஆமா, டைரக்டா அவருடைய முற்பிதாக்களாகிய முதல் மனுஷன் ஆண்டவர் யாரை சூஸ் பண்ணாரோ அவரே டச் பண்ணிட்டார். அதுல கேள்வி எல்லாம் கேட்டிருப்பார்ல, எது நிமித்தமா அவங்க தகப்பனாகி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? கிரியினாலே, விசுவாசத்தினாலேயா? எந்த பிரமாணத்தால் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? கிரியா பிரமாணமா இல்ல விசுவாச பிரமாணமா? ஆபிரகாம் எப்போ நீதிமானாக்கப்பட்டான்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகா, விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியா? இதெல்லாம் கேட்டே வருவார் இல்ல. அப்போ விசுவாசத்தால் மட்டுமே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படித்தான் ஆபிரகாமை ஆண்டவர் முதல்ல சூஸ் பண்ணாரு. ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் முன்பாக, ஈசாக்கை பிறக்கிறதுக்கு முன்பாக, ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு முன்பாக, பலிபீடத்துல கொண்டு போறதுக்கு முன்பாக, ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு, ரைட்டா? அதுக்கப்புறமா ஆதாம்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் ஃப்ரெண்ட்ல போயிட்டார்.
ஆதாமுடைய நாட்கள் இருந்து ஃபுல்லா பேசிட்டே வரார். இப்போ 5ஆம் அதிகாரம் லாஸ்ட்டுக்கு வந்துருங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ரோமன்ஸ் சாப்டர் 5, ரோமர் 5ஆவது அதிகாரம் 15 ஃபுல்லா வேகமா வாசிக்கிறேன், கவனிங்க. இதுல இருந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாதான் உங்களுக்கு 6ஆம் அதிகாரம் கண்டினியூ பண்றது புரியும். சரியா? கவனிங்க, ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 15 onwards. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 இருந்து. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த ஒருவன் யாரை பத்தி பேசுறாரு? ஆதாமை பத்தி பேசுறாரு. அவன் பாவம் செய்தான், அவன் நிமித்தமாய் மொத்த மனித இனத்திற்குமே நியாய தீர்ப்பு உண்டானது, ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. ஆனா இயேசுன்ற ஒரு மனிதர் கீழ்ப்படிந்தார், நீதி செய்தார், அவர் நிமித்தமாய் மொத்த மனித இனத்திற்குமே நீதி உண்டானது. அப்படின்னா எல்லா மனுஷனுக்கும் இல்ல, மனித இனத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும். அதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறானோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளையாக முடிக்க அதிகாரம் கொடுத்தார். விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இலவசமாய் நீதிமான், பரிசுத்தவான் அப்படின்ற பட்டம் மாத்திரமல்ல, ஸ்தானமே கொடுக்கப்படுது. விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்றீங்க பாப்போம். அப்போ இந்த பாவத்தால் வந்த தீர்ப்பு அதை விட விசுவாசத்தால் இயேசு கொடுத்த அந்த தீர்ப்பு தான் அதிகம். ஒரு மனுஷன் மாம்சத்துல பாவம் செஞ்சான், மொத்த மனித இனத்திற்கும் தண்டனை வாங்கி கொடுத்தான். 2ஆம் மாதமாகி இயேசு நீதி செய்தார், அவர் விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நீதியை வாங்கி கொடுத்தார். அப்ப பாவம் செய்யாம பாவியானோ, அதே போல நீதி செய்யாம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதை மறந்துடாதீங்க. அங்கதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. 16ஆம் வசனம் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருள் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விலகும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், யாரு? ஆதாம், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மரணத்தினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. ஒரே மனிதனாக இயேசு மூலமாய் எல்லா மனிதனுக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும் போது எல்லா மனிதனும் பைபிள் சொல்லுது இல்ல. அப்போ இயேசு விசுவாசிக்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பரலோகத்துக்கு வந்துருவாங்க, இயேசு செஞ்சிட்டாரு அப்படின்னு விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த உலகத்துல இருக்குது. ஆனா இந்த வசனத்துக்கு மீனிங் அது கிடையாது. எல்லா மனிதனுக்கும் நீதி வழங்கும் தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எல்லா மனிதன் என்பது உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் கிடையாது. உலகத்தில் இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் அது பலிக்கும். அது மறந்துடாதீங்க. இயேசு மரித்தார், சிலுவையில் ஜெயத்தை தந்தார், அதனால எல்லாருக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அப்படின்னா விசுவாசியாதவனுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு மட்டுமே. தொடர்ந்து வாசிக்கலாம். 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே இயேசு அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில பார்க்க போறோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. கவனிங்க, இந்த 2 வருஷம் தான் முக்கியம். இந்த 2 வருஷம் புரிஞ்சதுன்னா 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு பவுலிங்க? மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. இது 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க போறோம். சரியா? மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தோம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கவனிக்கிறீங்களா? இப்ப இதனால ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய சபை மக்கள் விசுவாசிகளுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அப்போ பாவம் பெருகுனா கிருபை பெருகும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம், நிறைய பாவம் பண்ணா நிறைய கிருபை கிடைக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்துக்கிட்டாங்க. அங்கதான் பவுல் அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. நல்லா கவனிங்க. அப்ப கூட எடுத்த உடனே அப்படிலாம் இல்லைன்னா எழுதல.
அவர் பேசின உபதேசத்தை அவர் மாற்றவே கிடையாது, விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க எப்படி ரோம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, பாவம் பெருகுனா கிருபை பெருகுன்றது அவங்களுக்கு தெரியும். பவுல் மூலமாகவோ இல்லை சுவிசேஷத்தின் மூலமாகவோ நிறைய அவங்களுக்கு ஏற்கனவே புரிய வந்துருச்சு. அப்போ நிறைய பாவம் செஞ்சா நிறைய கிருபை கிடைக்கும். ஏன்னா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னா அப்ப கிருபை நிறைய என்ன பண்ணணும், பாவம் நிறைய பண்ணணும் அப்படின்றத இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கூட டைரக்டா பவுல் தப்புன்னு அட்ரஸ் பண்ணாம இவர் எந்த உபதேசத்தை விசுவாசிக்கிறாரோ அதை போதித்து அதை தொடர்ந்து அதுல கரெக்ஷன் கொடுக்குறாரு. திருப்பியும் சொல்றாரு, மீறுதல் பெருகும்படிக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, பாவம் பெருகிற இடத்துல கிருபை கண்டிப்பா பெருகுது. அதனால பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆட்கொண்டது, மரணத்துக்கு எதுவாக பாவம் எதுக்காக ஆட்கொண்டது, பாதாளத்துக்கு எதுவாய் ஆக்கினி திருப்பிக்கு எதுவாய் ஆட்கொண்டது. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆட்கொண்டது. கவனிங்க, பாவம் மரணத்துக்கு எதுவா பாதாளத்துக்கு எதுவா ஆட்கொண்டுச்சு. கிருபையானது நித்திய ஜீவனுக்கு எதுவா ஆட்கொண்டுச்சு. எப்படி? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலையில் இருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சென்ஸ் நமக்கு இந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறபடினால 6ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 சொல்லி அதிகாரங்கள் நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம். இங்க எதுவுமே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, முடியுதுன்னு சொன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் கடைசியில தான் முடியுது. பவுல் அப்படிதான் ஆரம்பிச்சாரு, அப்படித்தான் முடிச்சார். நம்ம ஒரு சாப்டர் பிரிச்சுக்கிட்ட அப்படின்னால 6ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குது? ஆரம்பிக்கவே இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியே கண்டினியூ பண்றாரு 6ஆம் அதிகாரமும். பைபிள் ஸ்டடியினுடைய முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் மறக்காம மனசுல வச்சு பைபிள் வாசிக்கணும். என்னன்னா, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பைபிள்ல சாப்டர்ஸ் மறந்துடணும், அதிகாரங்கள் 1, 2, 3, 4, 5 மறந்துடணும். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 1, 2, 3, 4, 5, 6 வசனங்கள் மறந்துடணும். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிகாரம் கண்ணில் இல்லாம வசனம் கண்ணில் இல்லாம தான் படிக்கணும். சரியா? அப்படிதான் படிக்கணும். பைபிள்ல ஒவ்வொரு வசனமா படிக்காத. 5 வசனம் படிச்சேன், வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் 5 வசனம் படிக்கிறேன்னா உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. ஆமா, டெய்லி ஒரு அதிகாரம் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு மதவாதியா இருக்காது. ரைட்டா? ஆமா, ஒரு நாளைக்கு பைபிள் நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது, பாவம் கிடையாது, குற்றமான சாட்சியில பயந்துராத. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டார் பைபிள் படிக்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு படிக்காம ஒரு சுத்திட்டு இருக்காத. ஆமா, ஒழுங்கா பைபிள் வாசி, நிதானமா வாசி, புரியுற மாதிரி வாசி, ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி புரிய வைக்கணும்னு கேட்டு வாசி. அப்படியும் புரியலாம் என்ன கேள்வி நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லை என் மூலமா ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். சரியா? அப்ப என்ன சொல்லலாம், நிறைய கிருபை வேணும்னா நிறைய பாவம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று அதான் பவுல் சொல்றாரு. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே, அப்படி சொல்லக்கூடாது. பாவத்திற்கு மரித்தனம். நல்ல கவனிங்க, இப்ப இவ்வளவு நேரமா விசுவாசத்தால் மட்டும் நீதிமானாக்கப்பட்டோம், விசுவாசத்தால் மட்டுமே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல நித்திய ஜீவன் நமக்குள்ள ஆளுகை செய்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீதி நம்மை ஆட்கொண்டது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட் புரியுதா? ஆமா, நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவனை ஆளுகை செய்கிறோம், நித்திய ஜீவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் இங்க அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட்டா? இதெல்லாம் சொல்லிட்டே அந்த பவுல் விசுவாசத்தால் மட்டும் இவன் விசுவாசத்தால் மட்டுமே இல்ல, அந்த விசுவாசம் கிரியையில கண்டிப்பா இருக்கணும். அப்ப வந்து கிருபை அதிகமா பெருகுனா, அதாவது பாவம் அதிகமா பெருகிற இடத்துல கிருபை அதிகமா பெருகும் அப்படின்னா அப்ப வந்து நிறைய பாவம் நிறைய கிருபை கிடைக்கும்ல. அப்படி சொல்லாத. ஏன் அப்படின்னா, நீ உண்மையாவே பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுவுக்காக எல்லா உபத்திரவங்கள், இச்சைகள், ஆசைகள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் நீ ஆண்டவருக்காக வாழணும் நீ முடிவெடுத்தது உண்மை அப்படின்னா, நீ எந்த பாவத்திற்காய் மரித்தியோ அதே பாவத்தில் போய் எப்படி திருப்பி விழ முடியும்? 2 பேதுரு 2:20 கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய்த்தர் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போ இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவருடைய கிருபை என்னை ஆட்கொள்ளுது, நான் பாவத்தில் விழுந்தாலும் என் வாழ்க்கையில் கிருபை பெருகும். என்ன மீனிங்க? நிறைய பாவம் பண்ணு நிறைய கிருபை வரும்ன்றது இல்லை மீனிங்க.
நீ நீதிமானாய் ஆக்கப்பட்ட பிறகு, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பிறகு, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பிறகு, நீ பாவத்திற்காக அல்ல, உன் கிரியைகள் எல்லாமே நீதிக்கு ஏதுவாக தான் இருக்கணும், ரட்சிப்பின் அடையாளமா தான் இருக்கணும், சமாதானத்தின் அடையாளமா தான் இருக்கணும், கிறிஸ்து இயேசுனுடைய சாயலை பிரதிபலிக்கிற விதத்துல தான் இருக்கணும். ஆனா அதற்கு மாறா கிருபை அதிகமா கிடைச்சிருக்குது, அவ பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு. ஸ்ரீலங்கா, மலேசியாவா சிங்கப்பூரான்னு தெரியல, அவன் எக்ஸாக்டா கண்ட்ரி ஒருத்தர் இருக்கிறான், ரென்ஸ் நினைக்கிறான் அவன் பேரு, பாக்கத்துக்கு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பான். அவன் வந்து என்னடானா சர்ச்சுக்கு, அவன் சர்ச்சில் பாஸ்டர் போல்கிறான், சர்ச்சில் ஒரு பேக்கில் வந்துட்டு சரக்கு பாட்டில், சிகரெட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டான், பேக்கில் கொண்டு வந்துட்டு ஸ்டேஜில் ஒன்று எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் பாவம் நினச்சியா, இதெல்லாம் பாவம் நினச்சியா அப்படின்னு ஸ்டேஜில் சிகரெட்டு சரக்கு பாட்டில் எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் இல்லை பாவம், நீ இயேசுவை ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் பாவம். அடப்பாவி, இயேசுவை ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் பாவம்ன்றது சூப்பரான வார்த்தை, 100% உண்மை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் பாவம். அதுக்காக சிகரெட்டும் சரக்கும் பாவம்னு யார் சொன்னா? அப்ப இவங்க என்ன மாதிரி நாட்கள் தெரியுமா? மிகைப்படுத்தப்பட்ட கிருபையில வாழ்ற ஆட்கள், ஹைப்பர் கிரேஸ். அப்படின்னா அவரும் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீ இதெல்லாம் பாவமே இல்லை, பாவமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நீ எப்படின்னா இருந்துக்கோ. அந்த துணிகரத்தால தான் இன்னைக்கும் அந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையில வாழ்ற ஆட்கள் அநேகர் இன்னும் விபச்சார பாவத்தில் இருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமா, சரகு, அதிகமான பாவத்தில் இருக்காங்க. பொருளாதாரம் என்ற பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் பெருங்குவியலாய் குவிக்கப்படக்கூடிய சொத்தும் பணமும் பாவம். அது யாரும் பேசுறதே இல்லை, அது யாரும் பேசுறதே இல்லை. வேதம் போதிக்கிறது சமநிலையின் உபதேசம். உள்ளதே பகிர்ந்து கொள்ளணும், இல்லாதவனுக்கு உள்ளதை கொடுக்கணும். 2 வஸ்திரம் இருக்கு, ஒருத்தன் ஒண்ணு கேட்டானா ஒண்ணு கொடுன்னாரு. ஒருத்தன் 1 மைல் நடக்க கூப்பிட்டானா அவனுக்கு துணையா 2 மைல் நடந்து போ அப்படின்னாரு. உனக்குன்னு எதுவுமே பெருசா வச்சுக்காது, அன்னன்னைக்கு ஆண் பொண்ணை பார்த்துக்குவாரு அப்படின்னாரு. அதிகமாய் சேர்க்கப்படுற குவியல் பாவம். நியாயப்பிரமாண காலத்துல பாருங்க, ஆண்டவர் வந்து மன்னாவினால் போஷிச்சார்ல, எவெல்லாம் சோம்பேத்தனமா கம்மியா பொறுக்கின்னு வந்தானோ அவனும் போதுமானதா இருந்துச்சு. எவெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பொறுக்கின்னு வந்தானோ அப்படின்னா 3 அடி உயரத்துக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு மன்னாவை கத்திட்டு பொழிந்தருள செய்தார். சாப்பாடு போய் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வருவாங்க. எவெல்லாம் எக்ஸ்ட்ராவா எடுத்தானோ, நிறைய எடுத்தானோ அவனுக்கு எக்ஸ்ட்ராவாவும் மீஞ்சி நிக்கல. எவெல்லாம் கம்மியா எடுத்தானோ அவனுக்குலாம் 10ஆமையும் போகல. வனாந்தரத்துல தேவனே மனிதனுக்கு ஆண்டவராக இருந்து, தேவனே மனிதனுக்கு ராஜாவா இருந்து, தேவனே மனிதனை நேரடியாக ஆளுகை செஞ்சார். பாத்தீங்களா? ஆண்டவரே தண்ணியை கொடுத்தார், ஆண்டவரே சாப்பாடை கொடுத்தார். அவன் செருப்பு தேய்ச்சி போகல, அவன் ட்ரெஸ் பழசாகி போகல. வனாந்தரத்துல எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. கல்யாணம் பண்ணி பிள்ளையை படுத்து அடுத்த தலைமுறை உண்டாச்சு. மோசேக்கு 120 வயசு, வசனம் சொல்லுது. அவன் கண் பார்வை இருளடையில, அவன் பலன் குன்றி போகவே கிடையாது, அப்படியே இருந்தான், ஜம்முன்னு இருந்தான். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஆண்டவர் சமநிலையின் உபதேசத்தை ஏற்படுத்தினாரு. அதிகமாய் சேர்த்து வைக்கக்கூடிய பணமும் தவறு, அதிகமாய் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம், அந்த செழிப்பு, அந்த ஆசீர்வாதம், இதுதான் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் போதிக்கிறது தப்பு. இதெல்லாம் ஹைப்பர் கிரேஸ், வேதத்திற்கு முரண்பாடான காரியங்கள் இதெல்லாமே. அப்ப இந்த எண்ணால எங்கிருந்து வருது? பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் மன்னித்து விட்டார், சோ பிரச்சனை இல்லை. நல்ல கவனி, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்சர் ரெஃபரன்சஸ் ஆஸ் பர் தி கான்டெக்ஸ்ட். போதிக்கப்பட்ட எழுதப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் பவுல் என்ன மீன் பண்றாருன்றதை கவனிக்கணுமே தவிர, இருக்கிற வார்த்தைகளை லிட்டரலா எடுத்துக்கிட்டு உன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக உனக்கு லாபகரமா எடுத்துக்கொள்ள கூடாது. அது பாவம், உன் முடிவு பாதாளமா இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டதே உண்மையில் என்ற மாதிரி ஆயிடும். நீ பாவம் செய்வதற்காக கிருபை பெருகும்படிக்கு, கிருபை அதாவது பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகணும்னு சொல்லி பவுல் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உன் செயலின் நிமித்தமாய், உன் கிரியைகள் நிமித்தமாய் உன்னால நீதிமான வாழ முடியாது. அதனால ஆண்டவர் தம்முடைய கிருபை நிமித்தமாய் உன்னை நீதிமன்றம் ஆக்கிட்டாரு. இப்போ செயல்களை நீ என்ன நீதி பண்ணாலும் கூட நீ நீதிமன்றம் ஆகிறது இல்ல, விசுவாசத்தாலே நீ நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிற அப்படின்றது மீனிங் என்ன தெரியுமா? நீ இனிமே நீதியை செய்ய வேண்டாம், நீ என்ன பாவனா பண்ணிக்கலாம், அது இல்ல மீனிங். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில கிருபை பெருகும், அதுவும் நீ பாவம் செய்யும் பொழுது கிருபை பெருகும்னு சொல்லி பவுல் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை நீ செய்த பாவத்திற்கு கர்த்தர் உன்னை தண்டியாதபடிக்கு அவர் உன் மேல் ரொம்ப கிருபையா இருக்கிறார். அதுக்கு மீனிங் என்ன? இன்னும் பாவம் பண்ண அர்த்தமா? நான் இப்படி எடுத்துக்கிறேனே, வசனத்தின்படி பார்ப்போம். மணவாளனாகி கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை. கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒப்பனை இல்ல, புருஷன் பொண்டாட்டி, மணவாளனாகிய கிறிஸ்து,
மனவாட்டியாகிய சபை. யார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? கல்யாணம் ஆகாதவங்க எக்ஸாம்பிள் எடுக்கலாம், தான் கரெக்டாக இருக்கும். கல்யாணம் பண்ண எக்ஸாம்பிள் சொல்ல கோச்சிக்கு வாங்கி. ஆகாஷ் கோச்சிக்கு மட்டும்ல, ஆகாஷ் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஆகாஷுக்கு திரையத்தனமா ஒரு மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் வச்சுட்டாங்க. அவன் நல்ல பிள்ளை நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டான். ஓசியா தீர்க்கதரிசி மாதிரி வச்சுக்கோய்யா. இப்போ ஆகாஷுக்கு சத்தியம் நல்லா புரிஞ்சிச்சு. எப்பேற்பட்ட பாவம் இருந்தால் கர்த்தர் மன்னிக்கிறாரு, நானும் எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களையும் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷுக்கு தெரியாம அவன் மனைவி வந்துட்டு வேற ஒருத்தரோட கான்டாக்ட்ல இருக்கிறா. ஆகாஷ் தெரிஞ்சிச்சு. ஆகாஷ் என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டு வார்ன் பண்ணுவேன். கரெக்டா? கூப்பிட்டு வார்ன் பண்ணுவேன். திருப்பி கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த பாருமா, நீ ஏன் பொண்டாட்டி, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ஆண்டுறது பிடிக்காது, இதெல்லாம் பாவம், நான் அவனை மன்னிக்கிறேன், இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கூப்பிட்டு சொல்றேன். ரைட்டா? எதுக்காக மன்னிக்கிறேன்னு சொல்ற? அவ கேட்கறா, எங்க சரிங்க இனிமே பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒருவேளை என்ன இருக்கு தப்பா, என்னத்தையாவது ஒன்று தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் கவலைப்படாதமா, நீ என்ன பண்ணாலும் அவனை மன்னிக்கிறமா. இந்த சத்தியத்தின்படி ஆகாஷ் சொல்றான், நீ என்ன பண்ணாலும் அவனை மன்னிக்கிறமா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ திருப்பி திருப்பி போய் அவனா ஒருத்தோட சுத்தினே இரு, நான் அவனை மன்னிச்சுனே இருக்கணும்னு அர்த்தமா? என்ன ஆகாஷ், என்ன அர்த்தம் அதுக்கு? இனிமே பண்ணாத. அப்போ கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நினைச்சிருக்கலான்னு சொல்லாத. நீ பாவத்திலே நிலை கொண்டிருப்பதற்காக கர்த்தர் கிருபையை கொடுக்கல. உன் கிரியைகள்ல ஏதாவது ஒரு டைம்ல நீ ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்லிப் ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் என் ஆண்டவர் உன் மேல கிருபையா இருக்கிறார். இதை உணரும் பொழுது நான் இனிமே ஸ்லிப் கூட ஆக மாட்டேன். அப்படி ஒரு மனப்பக்குவம் வரக்கூடியதான் உண்மையான சீஷனா இருக்க முடியும். அப்படி ஒரு மனப்பக்குவத்துல கிறிஸ்துவுக்காக எல்லா சுய கட்டுப்பாடோடு வாழ்றவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை என் தகப்பன்னு சொல்லக்கூடிய உரிமை வெறும் வாயின் வார்த்தையில சொல்றது கிடையாது, வாழ்றவன் சொல்ல வேண்டிய வாழ்க்கை. சும்மா கிடையாது. மனமோன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு ஆசைப்படுற சரீர இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிட்டு இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார், ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங் அப்படின்றவன் ரட்சிக்கப்படவே கிடையாது. எழுதி தர செத்தா பாதாளம் விடுவேன். நீ எத்தனை வருஷம் சபைக்கு வரன்றது முக்கியம் இல்ல, உன் கிருபையின் உபதேசமோ கிருபையை சம்பந்தப்படுத்திய வசனங்கள் எவ்வளவு மனப்படமா தெரியுன்றது மேட்டரே இல்ல. உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்குமானால் நீ பாவத்தை வெறுப்ப. பாவத்தில் நிலை நிற்பதற்காக தேவன் கிருபையை தரல. நீ மனிதனாக இருக்கிறபடினால நீ ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கு தம்பி. எப்பயாவது ஒரு மாதிரி தெரியாம ஸ்லிப் ஆயிட்டா கூட கவலைப்படாத. கர்த்தருடைய கிருபை நீ பாவம் செய்யும்போது அதிகரிக்குது. அது அதிகரிக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி பாவம் செய்வதற்காக தேவன் அழைக்கல. நான் கூட ஒரு காலத்தில் கஞ்சாச்சு இருந்தேன், மாவா போட்டு இருந்தேன், பான்பராக் போடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பான்பராக் போடுவேன். எனக்கு அந்த கூலிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்காது, அது ஒரு மாதிரி எரியும் வாயெல்லாம், அதெல்லாம் ரொம்ப வைக்க மாட்டேன். கஞ்சா அடிப்பேன், கஞ்சா தான் பயங்கரமா, கஞ்சா சரகு. ஏன் இப்ப என்னால பண்ண முடியாதா? பண்றதுக்கு பணம் இல்லையா, இல்ல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்ல பண்ண தெரியாதா, இல்லாட்டி சவ மக்கள் உங்களெல்லாம் பார்த்து பயமா? ஐயோ சவ மக்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களை பார்த்து பயந்து உங்களுக்கான பாவம் பண்ணாம இருக்கிறேன். ஏன் எனக்கு பண்ண தெரியாதா? நான் விட்டு வந்த பாவத்துக்குள்ள திருப்பி போக மாட்டேன்ற ஒரு வைராக்கியம், விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன்ற ஒரு வெறி. காரணம் என்ன தெரியுமா? எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஜோவியல் லைஃப். இல்லாட்டி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஜோக். யூ கேன்ட் பிளே வித் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையோடு நீ விளையாடிக்கிட்டு இருக்க முடியாது. காரணம் இயேசு மன்னிச்சான்றதே ஒரு காரணம் நீ சொல்ல முடியாது. சொல்லாத. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிழல் இருக்கலாம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? இன்னைக்கு நான் அந்த இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்ஜிபிடிக்கு பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? எல்ஜிபிடிக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? அந்த கியூன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? கியூ யாரா ஒருத்தர் சொல்லுங்க. எல்ஜிபிடிக்கு, எல்னா லெஸ்பியன்ஸ், ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், டீனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், கியூனானது குவேர், QUEER குவேர். ஜெண்டர் குவேர் மட்டும் இல்ல, குவேர்னா இன்னும் கேள்வியோடு இருக்கிறேன், நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன், நான் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். நானா பெண்ணா இன்னைக்குன்னு சரியா தெரியல, நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஜெண்டர் குவேர் மாத்திரம் கிடையாது, குவேர்னு மட்டும் தான் வச்சிருக்காங்க அவங்க, GQன்னு வைக்கல, ஜெண்டர் குவேர்னு. வெறும் குவேர். வெறும் குவேர் என்ன தெரியுமா? இவன் பண்றதெல்லாம் பாவம். ஆனா அதுல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அதையும் பாவம்னு சொல்றீங்க. பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்வதற்கு ஒரு காரணம் சொல்வது. LGBTQ ப்ராப்ளம்
இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல நிறைய இருக்கு. திஸ் இஸ் சின் அப்படின்னா வசனம் சொல்லுது பார், திஸ் இஸ் சின் அப்படின்னா எஸ் இட் இஸ் சின், ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம வை இட் இஸ் சின், இந்த கேள்வி கேட்கக்கூடிய மென்டாலிட்டி தான் பிசாசுடைய தந்திரம். இவர் ரட்சிக்கப்பட்டதாக நினைச்சுக்கிறாங்க. செய்யற பாவத்தை பாவம் இல்லைன்னு நியாயப்படுத்துவது பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கிறவனுடைய மனப்பக்குவம். அது செய்கிற பாவத்தை பாவம் என்று ஒப்புக்கொள்ள மனசு இல்லாதவன், தன் பாவத்தை விட்டு வெளியே வரத்துக்கு மனசு இல்லாதவன், பாவத்திலிருந்து விடுதலை பெறாம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி சொன்னானா அவன் தேவனை பொய்யராக்குகிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. ஆமா, திருப்பி சொல்றேன், டோன்ட் பிளே வித் காட். ஹீப்ரூஸ் 10ல வாசிக்கிறோம், God is a consuming fire. நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். விளையாடாத, கிருபையின் ஆண்டவர் தான் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறார், மறந்துடாதீங்க. எந்த ஆண்டவர் கிருபையாய் சிலுவையில் மரித்தாரோ அந்த ஆண்டவரோடு உறவு இல்லாமல் நிராகரிக்கிறவன் தான் பாதாளத்துக்கு எதுவாக இருக்கிறான், பாதாளத்துக்கு தள்ளுறவரோ அவர் தான். அதான் இயேசு சொன்னார், உன் மாம்சத்தை அழிக்கிறவனை பார்த்து பயப்படாத, உன் மாம்சத்தையும் உன் ஆத்மாவையும் பாதாளத்தில் அழிக்க வல்லவராய் இருக்கிற ஒருவருக்கே பயப்படுங்கள். யார் அவரு? இயேசு. எந்த கிருபையின் ஆண்டவர் கிருபையை தருகிறாரோ அதே கிருபையின் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் பாதாளத்தில் அழிக்க வல்லவராக இருக்கிறார். டோன்ட் பிளே வித் காட், டோன்ட் பிளே வித் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையோடு விளையாடிக்கிட்டு இருக்காத, ஆண்டவர் பேரை சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்காத, ரொம்ப ஆபத்தானது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப நல்லா கவனிங்க, கிருபையை பத்தி பேசினாரு, இலவசமாய் நீதிமனாக்கப்பட்டோன்னு பேசினாரு, எவிடன்ஸ் ஆதாம கொடுத்தாரு, எவிடன்ஸ் ஆபிரகாம கொடுத்தாரு. அப்புறம் ஆதாம் நிமித்தமா பாவம், இயேசு நிமித்தமா நித்திய ஜீவன். ஆதாம்னால பாவம் ஆளுகை செஞ்சது, இயேசுனால நித்திய ஜீவன் ஆளுகை செஞ்சது. ரைட்டு, இது நித்திய ஜீவனுக்கு எதுவோ எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. இப்போ வந்துட்டு பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, திடீர்னு ஞானஸ்நானத்தை பத்தி பேச போயிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரதான கட்டளை என்ன? இயேசு பிரதானமாய் கொடுத்த கட்டளை என்ன? சீஷர்களுக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கந்தைய நாட்டு மந்திரி தோல் சொல் வாசிக்கிறான், புரியல. பிலிப்பு போய் பேசுறான், புரிஞ்சுது. தண்ணீர் இருக்க தடை என்ன? உடனே ஞானஸ்நானம் எடுத்தான். மேடான வழியாய் பவுல் போனாரு, அங்க இருக்க மக்கள் பார்த்தாரு, இயேசு நம்புறீங்களா? ஆமா நம்புறோம்னாரு. பரிசுத்தாவி கேள்விப்படலையே அப்படின்னாங்க. ஞானஸ்நானம் யோவான் ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்படியா? இல்லையே. விசுவாசி, அவர் பரிசுத்தாவை தந்திருக்காருன்னு எல்லாம் சொன்னாங்க. பவுல் கையை வச்சாரு, ஆவியாண்டவர் அவன் மேல் இறங்கினாரு, பல பாஷைகள் வரங்கள் செயல்பட்டுச்சு, உடனே தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. Baptism means that you are being engaged with Christ. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. ஞாபகம் இருக்கா? 1 பேதுரு 3:21. ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்பதற்கான நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. சரியா? பரலோகம் 100% விசுவாசத்தால மட்டும்தான் ஃப்ரீயா பரலோகத்தை தராரு. ஆனா நீ அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற முதல் கிரியை ஞானஸ்நானம். இதை நான் உபதேசமாக்க விரும்பல, ஆனா பிப்ளிக்கலா பார்த்தா இதுதான், இப்படித்தான் இருக்குது மொத்தமாவே. ஒருத்தர் இயேசு மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தானால் பாவத்திற்காய் மரித்து நீதிக்காய் பிழைக்க போகிறேன் அப்படின்றதற்கு அச்சாரமாய் ஆதாரமாய் ஞானஸ்நானம் தான். சரியா? ஞானஸ்நானம் தான். இப்போ ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்ம எதை காட்டுகிறோம் அப்படின்னா, நான் பாவத்திற்காய் மரித்தேன், கிறிஸ்துவுக்காய் நீதிக்காய் ஜீவித்திருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுதான் ஞானஸ்நானம் ஒப்பனையாக இருக்கிறது. பாவத்திற்கு மரித்து நாம் இனி எப்படி பாவத்தில் பிழைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்ல, அது அந்த ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பா இருக்கு? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் எது குறிக்குது? தண்ணிக்குள்ள முங்கி வெளியே எழுந்துக்கிறது. எதை குறிக்குது அப்படின்னா, தண்ணிக்குள்ள போகும்பொழுது மரிச்சிட்டான், வெளியே வரும்பொழுது இயேசுவுக்காக ஜீவிக்க போறான் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்நானம். தண்ணிக்குள்ள போறது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், எழுந்து வெளியே வரும்பொழுது கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க போகிறோம்.
அதற்கான அடையாளம் தான் ஞானஸ்நானம். அப்போ ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஞானஸ்நானத்தை பத்தி நான் கிளாஸ் எடுக்கும் போது அது பலமுறை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் விசுவாசத்தால ஒரு மனுஷன் பரலோகம் போயிடுறான், டவுட்டே கிடையாது. ஆனா விசுவாசத்தால மட்டுமே உயிர்த்தெழுதல்ல பங்கு கிடையாது. உயிர்த்தெழுதல்ல பங்கு எதற்காக அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ரைட்டா? பிளெஸட், பாக்கியவான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்றது. ஏன் அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டாதான் அவருடைய வருகையில மத்திய ஆகாயத்தில் அவரோட கூட 7 வருஷம், அந்த டைம் பூமியில அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அவரோடு கூட வருகையில 2ஆம் வருகையில மறுபடியும் பூமிக்கு இறங்கி வருவோம். அப்போ பிசாசு ஆண்டு மொத்தமா அடிச்சு 1000 வருஷம் பாதாளத்துல போடுவாரு. அப்ப இயேசு ராஜாவுடைய தலைமைத்துவத்துல பூமியில நேரடியாகவே ஒரு ஆளுகை நடக்கும், ஒரு 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அந்த அரசாட்சி முடியும் பொழுது மறுபடியும் 1000 வருஷம் கழிச்சு பிசாசு பாதாளத்து விடுதலையாக்கப்படுவான். அவன் திருப்பி தேவனுக்கு விரோதமாய் பல ஜனங்களை திரளாய் கூட்டி கொண்டு வருவான். ஆண்டவர் அவனை மறுபடியும் ஆட்சி மொத்தமா பாதாளத்துல போடுவாரு. அப்பதான் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பு, வெள்ளாடு செம்மறியாடு, செம்மறியாடு வலது பக்கம், வெள்ளாடு லெப்ட் ஹேண்டு. இது ரட்சிக்கப்படாத கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. அது என்ன உயிர்த்தெழுதல் அப்படின்னா, யார் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசியா, அப்படின்னா யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசியாமல் பாதாளத்துக்கு எதுவாய் மரித்து போனார்களோ அவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு கொள்றது யாரு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானிலிருந்து தோன்றி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப உயிரோடு கூட இருந்து விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று இயேசுவுக்கா வாழ்றவன் உயிரோடு கூட இருந்தானா மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவான். விசுவாசத்தோடு இருந்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருந்து அவன் வருகைக்கு முன்பாக செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் முதல்ல உயிர் தேடுவான். உயிரோடு இருக்க நம்ம அடுத்து மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. விசுவாசித்தான், மனப்பூர்வமா நம்புனா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனா ஞானஸ்நானம் எடுக்கல, தேவனுக்காக எந்த ஒரு கிரியையும் செய்யல, அவன் பாட்டுக்கு அவன் சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா விசுவாசது உண்மை, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியே இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா அவன் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படாத காரணத்தின்படினால அவன் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் முதலாம் உயிர்த்தெழுதல் அவனுக்கு பங்கு கிடையாது. ரைட்டா? அது மட்டும் இல்லாம விசுவாசியாமல் செத்து போன எல்லாரும் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்குமே உயிர்த்தெழுதலே கிடையாது, முதலாம் உயிர்த்தெழுதல் கிடையவே கிடையாது. இவர்கள் எல்லாரும் ஒன்ஸ் ஃபார் ஆல் நித்தியத்துக்கு எதுவாய் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அங்க விசுவாசியாதவர்கள் லெப்ட் சைடில் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு எதுவாய். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்வாரு, பிசாசுக்காகவும் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தூதர்களுக்காகவும், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பாதாளத்து போங்க தள்ளி விட்டுருவார். அது ஆக்கினை தீர்ப்பு. ரைட் சைடில் நிற்கிற செம்மறியாட்டு கூட்டம் விசுவாசிகள் இல்ல, அங்க மரித்து உயிர்த்தெழுந்து முதலாம் உயிர்த்தெழுதல இருந்து அந்த உபத்திரவ காலம், மத்திய ஆகாயத்தினுடைய விருந்து, 1000 வருஷ அரசாட்சி காலம், இது எதுவுமே அவன் பார்க்க மாட்டான். ஏன் இதுல அப்படி என்ன பெருசா ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஆதாம் சரீரத்தோடு இருந்து கவனிங்க, ஆதாம் ஏவாள் இதே பாடியில பாவத்தன்மையே இல்லாம, ஆனா அதே நேரத்தில் தேவனையும் முகமுகமாய் பார்த்து ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அந்த அனுபவம் ஆதாம் ஏவாளை தவிர்த்து யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. அதை திருப்பி பெறக்கூடிய ஆசீர்வாதம் தான் 1000 வருஷ அரசாட்சி. கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆதாமும் ஏவாளும் சரீர பிரகாரமாய் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து பாவம்ன்ற தன்மை இச்சை வசனம் சொல்ல நிர்வாணிகளா இருந்தும் அவர்களுடைய நிர்வாணம் பாவமாவே தெரியல. ஏன்னா பாவம்ன்ற தன்மை அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தாங்க. அந்த அனுபவம் நமக்கு சுத்தமா கிடையாது. அந்த அனுபவத்தை ஆண்டவர் ரீஸ்டோர் பண்றாரு 1000 வருஷ அரசாட்சியில. இயேசு ராஜாவா இருப்பார், இயேசு ஆளுகையில இயேசு முகமுகமாய் நேருக்கு நேர் பார்த்து பூமியில 1000 வருஷ அரசாட்சியில் நாம் தேவனை ஆண்டவரோடு கூட பூமியில நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். புரியுதா? இதை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்படாமல் விசுவாசத்தோடு மாத்திரம் மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் மிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த பாவத்தன்மை இல்லாம பூமியில மனிதனாய் ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா எழுந்துருவாங்க. புரியுதா? அதுதான் இங்க அப்ப பாருங்க, விசுவாசத்தால் மட்டும்தான் மன்னிக்கப்பட்டது, எல்லாமே நீதிமனாக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள், ஆதாம் ஆபிரகாம், அப்படியே ஒன்னு கோட் பண்ணிட்டே வர
இங்க வரும்பொழுது இப்ப அந்த விசுவாசத்தால் அவரோடு இணைக்கப்படுவது எப்படி அப்படின்றத ஞானஸ்நானத்தின் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து தாங்க பேசுறாரு. பாவத்திற்காய் மரித்து நீதிக்காய் பிழைப்புன்னு சொல்லி வாக்கு கொடுத்தியே ஞானஸ்நானத்தின் மூலமா, இப்ப என்னாச்சு? அப்போ பாவத்திற்காய் மரித்தேன் என்பதை ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டது உண்மையானால், அப்போட உயிர்த்தெழுதலின் சாயல்ல கண்டிப்பா இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 2 மீனிங் இருக்கு ஆக்சுவலா. செத்துட்ட பிறகு பாவம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இது 2 மீனிங் இருக்கு ஆக்சுவலா. பால் 2 மீனிங்ல பேசுறாரு ஆக்சுவலா. இங்க உண்மையாவே பிசிக்கல் டெத் பத்தி பேசுறாரா இல்ல டெட் ஃபார் யுவர் சின்ஸ், பாவத்திற்காய் மரித்தேன்றத பத்தி பேசிட்டு இருக்காரா? இந்த டபுள் மீனிங்ல பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல விதத்துல டபுள் மீனிங்ல பேசுறது பவுலுக்கு கொஞ்சம் கை வந்த கலை. சரியா? அது ஒரு சில கிரீக் வேர்டு தெரிஞ்சதுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். முன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வருது இப்போ எனக்கு. அந்த சிங்கிள் லெட்டர் பிலேமோன். பிலேமோன்ல யாரவன் ஒனிசுமோ பிலேமோன்ட்ட திருடு வருவான்ல. அப்போ வந்துட்டு பிலேமோனுக்கு ஒரு இப்போ சிபாரிசு லெட்டர் பவுல் எழுதுவார்ல, அதில் வந்துட்டு கிறிஸ்டோஸ் அக்ரிஸ்டோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு அங்கே பவுல் யூஸ் பண்ணுவார். அது வந்து ஒரு ஒரு அது எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு வேர்ட் பிளே மாதிரி. எப்படின்னா சும்மா ஒரு கிறிஸ்டோஸ் அக்ரிஸ்டோஸ் ஒரு 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 ஆல்பபெட் ஆட் பண்றதுனால எப்படி மீன் பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்து இல்லாதவனா இருந்தான், கிறிஸ்துவை உடையவனாய் மாறி இருக்கிறான் அப்படின்றது. அது தமிழ்ல அப்படி வருது, அது கிரீக் வேர்ட்ல வந்து அது வேர்ட் பிளே மாதிரி, ஒரு ஜம்பிள் இல்ல ஒரு வேர்ட் பிளே மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. அது அந்த மாதிரி அந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்ல 2 காரியங்களை மீன் பண்ணி பேசுறது பவுலுக்கு ஒரு, ஏன்னா அவர் அவ்வளவு டேலண்டா இருந்தார். அவருக்கு நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவரு. அவர் நல்லா அந்த அவரே சொல்றாருல்ல, நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் நான் எழுத்துல கல்லாதவன் அல்ல அப்படின்றார். பால் வந்துட்டு he is not a good orator, he is not a good speaker, he is not a public speaker, but he is a good writer, he is a very well knowledgeable, well educated person. நன்றாய் கற்று தெரிந்தவர், ஆனா பெரிய பேச்சாளர் கிடையாது. நல்லா எழுதுவார், பக்காவா எழுதியிருப்பார். ரைட்டா? அதுல ஒண்ணு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்றத 2 விதத்துல மீன் பண்றாரு. சரீர பிரகாரமா ஒருத்தர் செத்து போயிட்டானா பாவம் செய்ய முடியுமா? செத்த பிறகு முடியாது. ஆனா இங்க சரீர மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்காரா? இல்ல. எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவத்திற்காக நான் செத்துட்டேன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் நீ பாவம் செய்ய முடியும். என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோட மனுஷனா இருக்கிற, மனிதனா இருக்கிற நீ மனிதனாகவே செத்து போயிட்ட அப்படின்னா பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அதே போல நீ பாவத்திற்காய் கிறிஸ்து இயேசு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற மரிச்சிட்டால, அப்ப மரிச்சவன் திருப்பி பாவம் செய்ய முடியாதுன்னா நீ பாவத்திற்காய் மரிச்சிட்ட அப்படின்னா உன்னால மட்டும் எப்படி திருப்பி பாவம் செய்ய முடியும்? புரியுது என்ன சொல்றது உங்களுக்கு? அந்த விதத்துல இங்க மீன் பண்றாரு. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்தும் இருக்கிறார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். என்ன சொல்ல வராரு? நாமும் கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கிறோம். இப்ப மறுபடியும் ஆவிலே பிழைக்கப்பட்டிருப்பது நமக்காக அல்ல. நம்ம நல்லா இருக்கணும், நான் ஆஸ்வதிக்கப்படணும், நான் பெருசா காரு வீடு பங்களா வாங்கிடணும், நான் பெரிய வேலை கிடைச்சிடணும், நிறைய பணம் சேர்த்துடணும், எனக்காக இல்ல. நான் இனியும் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்றது பார்ப்போம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரிமெம்பர் திஸ், கன்சிடர் திஸ். ரைட்டா? எதை கன்சிடர் பண்ணுங்க? என்ன ரிமெம்பர் பண்ணுங்க? எதை ஞாபகத்தில் வச்சுக்க சொல்றார்? எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன எண்ணிக்கோ? என்ன நினைச்சிக்கோ? எதுக்காக வாழ்ற? நீ நீதிக்காக வாழ்ற. இன்னும் சொல்லப்போனா நீதிபரராகிய இயேசுவுக்காக வாழ்ற. நீதியை பிரதிபலிப்பதற்காக வாழ்ற. இலவசமாய் நீதிமான் ஆக்கப்பட்டவன் அப்படின்றது அநேகர் புரிந்து கொள்ற விதத்துல வாழ்ற.
நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து 4 பேர் காரி தூணு துப்பி இதுதான் சர்ச்சைக்கு போதப்போ அப்படி சொல்லக்கூடாது. நான் நிறைய சாட்சி கேட்டேன். இங்கே கூட என்னால் ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஒருத்தர் சர்ச்சைக்கு வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னு கேட்டால் ரசிக்கப்பட மாட்டார். அவங்க மனைவி ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவர் வந்துட்டு அவங்க அப்பா வகை கேட்டவர். இந்த மனுஷனால தான் ஃபஸ்ட்டு சர்ச்சைக்கே வரதில்லை. அப்போ நம்ம ஆள் எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டிக்கிறாரு பத்தியா? ஆமாம். ஐயோ கர்த்தாவே, நானும் சொல்லிட்டேன்ப்பா அவனெல்லாம் பார்க்காத, உங்கள் அப்பாவெல்லாம் பார்க்காத, விட்டுரு போயிட்டு போகுதுன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் யாருன்னா சேர்த்துக்குங்க, அந்த ஆளை மட்டும் சேர்த்துக்காதீங்கன்னு எனக்கே வார்னிங் சொல்லிட்டு போகிறான் அவன். அவனெல்லாம் சொல்லிட்டேன் நான். ஆமாம். அப்போ கவனிங்க, அப்படியே நீங்களும் உங்களை குறித்து பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் எனக்காக வாழல, நான் இயேசுக்காக வாழ்கிறேன். நான் என் கார்னல் நேச்சரை நிறைவேற்றுவதற்காக வாழல, நான் ஸ்பிரிட் நேச்சரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வாழ்கிறேன். மாம்ச இச்சைக்காக வாழல, ஆவியின் சித்தத்திற்காக வாழ்கிறேன். ஜோதிகளின் பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக வாழ்கிறேன். தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்காக வாழ்கிறேன். யார் என் குடும்பம், யார் என் தகப்பன், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாக இருக்கிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தை. ஆமாம். யாருக்காக வாழ்கிறோம்? இயேசுக்காக வாழ்கிறோம். ஆமாம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போக முடியல. எல்லா ஆண்களுக்கும் இருக்க ஒரே பிரச்சனை பொண்டாட்டியை ஒழுங்காக நேசிக்க முடியல இல்லை? ஆமாம். எல்லா பொம்பளைங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை புருஷனுக்கு ஒழுங்காக கீழ்ப்படிய முடியல. ஆமாம். ஆனால் பணத்துக்காக, வேலைக்காக, சம்பளத்துக்காக எவனுக்கு வேணாலும் கீழ்ப்படியத்து தயாராகிறாங்க. திட்டினாலும் வாங்கிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வருஷத்துக்குபடி ஆண்டவர்னா அவ்வளோ இலக்காரமாகி போச்சுல்ல. ஆமாம். முடியல. அப்படியே அசால்ட்டாக இருக்குது எல்லாமே. ஆமாம். நான் நிறைய ஃபேமிலியை பர்சனலாக பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்கள மாதிரி இருக்கணும்பா, எப்படி இருக்கிறாங்க பற்றி அப்படின்னு வைங்க. ஆனால் அவங்க உண்மையாகவே எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை உண்மையாக பார்த்தாங்கன்னா எவனுமே சொல்ல மாட்டான் அவங்கள மாதிரி இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்ட்டு. கிறிஸ்தவனை நடிக்கிறது ஈஸி, கிறிஸ்தவனை வாழ்றது கஷ்டம். இயேசுவை வந்துட்டு சொல்லி காட்டுறது ஈஸி, இயேசுவை வாழ்ந்து காட்டுறது கஷ்டம். இயேசுவின் அன்பை வந்துட்டு நாடகமாக நடிச்சு காட்டுறது வாழ்க்கையில் ஈஸி. வெளியில் இயேசுவின் அன்பை உடையவர்களாகவே குடும்பத்தில் காட்டி வாழ்றது தான் சேலஞ்சு, சும்மா கிடையாது. அதில் வந்துட்டு அப்படியே சலிச்சிக்கிறாங்க. ஆமாம். என்ன பண்ணுறது? அப்போ பாவத்துக்காய் மரித்த நாம் இனி எப்படி பாவத்தில் பிழைப்போம்? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களை சுற்றி வாழ்ற ஏகப்பட்ட பேரு கிறிஸ்துவையே வெறுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் தான். ஈஸியான கிறிஸ்தவ வாழ்க்கைய ஈஸின்னு சொல்லி காட்டுறாங்களே தவிர ஈஸியா வாழ்ந்து காட்ட தயாரா இல்லை. அதான் பிரச்சனை. அப்ப கவனிங்க. ஆகையால் 12வது வசனம், ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நல்ல கவனி. You have the sinful nature in your body, but do not let the sinful nature to rule over you. Better you know and understand who is ruling you. அப்படின்னா Holy Spirit is ruling you. அதுதான் பாயிண்ட். உங்களுடைய பாவ சரீரத்தில் பாவத்தன்மை இருக்கிறது. பாவ செயலுக்கான எல்லா விலைக்கிரயத்தையும் இயேசு கொடுத்து முடித்தார். பாவத்தன்மை இருக்கு, அதுக்கு ஏதுவான இச்சை, போராட்டம், டெம்டேஷன், பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதனால உன்னுடைய சரீரத்திற்கு, உன் இச்சைக்கு இடம் கொடுத்து உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவத்தன்மை உன்னை ஆளும்படிக்கு இடம் கொடுக்காத. உன்னை ஆளுகிறவர் பரிசுத்த ஆவியா இருக்கட்டும். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய சரீரம் உன்னுடைய வில் பவர்ல இருக்கு, உன்னுடைய வில்ல இருக்கு, உன்னுடைய டிசிஷன்ல இருக்கு, உன்னுடைய தீர்மானத்தில் இருக்கு. என் மாம்ச யோசனைகளை கேட்டு மாம்சத்துக்கு ஏதோ இச்சையை நிறைவேற்றுவது என் கையில தான் இருக்கு. எனக்குள் வாழுகிற ஆவியானவருடைய சிந்தை, ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என் கையில தான் இருக்கு. ஐ ஆம் த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. எனக்கு தான் தீர்மானம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தன்மை, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர், இந்த பாவத்தன்மை அநேக நேரங்கள்ல பிறந்திருந்தே பாவியா பிறந்து அநேக பாவ செயல்களை முதல்ல இருந்தே செய்து வளர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டு அந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தாவி மூலமாய் நடத்தப்படுகிற நாம மறுபடியும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த மாம்சம் சம்டைம்ஸ் தலையெடுக்கும், இச்சிக்கும், பழைய மெமரியை பிளாஷ்பேக்கை காட்டும். பழைய பாவ இன்பத்தை, சந்தோஷத்தை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ரிலேட்டிவ் சொந்தக்காரன் மூலமாக, பண்டிகைகள் கொண்டாட்டத்தின் மூலமாக, ஏதோ ஒரு மூலமாக, சொப்பனம் கனவு மூலமாக, ஏதோ ஒரு மூலமாக உன்னுடைய பழைய பாவம் செய்த வாழ்க்கை உனக்கு மறுபடியும் ரிமெம்பர்ல வரும். நீ சொல்ல வேண்டியதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அந்த விமல் செத்துட்டான், இவன் புது விமல் வாழ்ந்துட்டு இருக்கான். புரியுதா?
அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அது வெறும் மெமரியா மட்டும் தான் இருக்குது. எப்படி செத்து போனோன்னு போட்டோவை மாட்டி அந்த ஆளை பார்க்கும் போது, அந்த ஆளை பத்தி யோசிக்கும் போது, அவன் செய்த காரியங்கள் மெமரியில மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த ஆள் அந்த காரியத்தை செத்து போயிட்ட பிறகு மறுபடியும் நேர்ல வந்து செய்ய முடியாது. அதே போல நானும் கிறிஸ்துவுக்காய் பாவத்திலே சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு என் பழைய மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த பழைய மனுஷன் செய்த பழைய பாவங்கள் எல்லாம் மெமரியா மட்டும் தான் இருக்குமே தவிர மறுபடியும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சத்தியம் மனசுக்குள்ள ஏறாம உன்னால பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. Remember that you have been died for your sins. உன் பாவத்துக்காக நீ செத்துட்டேன்றதை மறக்காத. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. அப்போ என்னை யார் ஆளுகை செய்யறாரு அப்படின்றத திருப்பி திருப்பி மண்டல் ஞாபகப்படுத்து. என்ன பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யறாரு. நான் வீக் இல்லை, நான் பலவீனன் இல்லை, நான் இந்த காரியத்தை செஞ்சாதான் என்னால் வாழ முடியும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் கோவப்பட்டுதான் அவசியம் இல்லை, நான் சண்டை போட்டுதான் அவசியம் இல்லை, நான் யாரையாவது பழையபடி நான் கோவப்பட்டு யாருன்னா அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்குள் கிறிஸ்து ஆளுகிறார், என்னை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அதை மறக்கவே மறக்காதீங்க. அப்போ உங்களுடைய வில், உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய தீர்மானங்கள் மாம்சத்துக்கு எதுவாயிராமல் ஆவிக்கேற்றதாக இருப்பதாக. நீ எடுக்கக்கூடிய தீர்மானம் ஆவியானவரை சார்ந்து இருக்கட்டும். உங்களை ஆவியானவர் கண்டிப்பா பலப்படுத்துவார். ஆமென். ஆவியானவர் கண்டிப்பா உங்களை பலப்படுத்துவார், அதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இப்ப அடுத்த வசனம் கவனிங்க, இது முக்கியமான வசனம். நீங்கள் உங்கள் 13வது வசனம், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்த பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சேலஞ்ச் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? உங்களுக்கு தெரியுமா உங்க பாடி வந்து ஒரு வெப்பன்ன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்க பாடி வெப்பன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பைபிள்ல இருந்து ஒரு பதில் கிடைக்கல. சரீரத்துல என்ன பவர் இருக்கு, சரீரத்துல என்ன, அப்படி என்ன பாடி ஆண்டவர் படைச்ச அந்த சரீரத்திற்கு அப்படி என்ன பவர் இருக்குன்னு தெரியல. மோசேயினுடைய சரீரத்திற்காக பிசாசு சண்டை போடுறான். அதுல 2-3 காரணங்கள், ரீசன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் அதுல இந்த காரணத்துக்காக தான் சொல்ல முடியாது, ஏன்னா பைபிள்ல என்ன காரணம்னு சொல்லப்படல. சத்தியத்தை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 2-3 காரணங்கள் ஞாபகத்தில் வந்தது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? செத்து போன மோசையோட சரீரத்திற்காக பிசாசியை சண்டை போடணும். இன்னைக்கு மந்திரவாதிகள் பிசாசை வச்சு, அசுத்தாவிகளை வச்சு செய்வன பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க. செத்து போன மனிதனுடைய முதுகு தண்டு எலும்போ மண்டையோட கிடைச்சதுன்னா அதுல மை வச்சு மந்திரம் பண்ணா அதுல என்ன அப்படி ஒரு பவர்? அதனால என்ன பிசாசு அதிகமா ஆளுகை சேரலோ என்ன பவர் இருக்கு தெரியல. நமக்கு ஆன்சரே கிடையாது, ஏனே தெரியாது. பைபிள் ஒரு காரியத்தை கொடுத்து சைலண்டா இருக்கா, நம்ம சைலண்டா இருப்போம். ஆனா சத்தியம் மட்டும் என்ன புரியுது, நம்மளுடைய பாடின்றது ஒரு பெரிய வெப்பன், அது மறந்துடாது. நம்மளுடைய சரீரம் என்பது ஒரு பெரிய வெப்பன், அதை மறக்கவே மறக்காது. ஆண்டவர் நேர்ல கிரியை செய்யறது இல்ல, பிசாசும் நேர்ல கிரியை செய்யறது இல்ல. பிசாசும் ஒரு மனிதன் ஆளுகை செய்து கிரியை செய்யறான், ஆண்டவரும் மனிதன் ஆளுகை செய்து கிரியை செய்யறாங்க. ஒரு மனிதனுடைய சரீரம் ஒரு பெரிய வெப்பன், ஏன்னு தெரியாது. ஆனா ஒரு சத்தியம் மாத்திரம் போதிக்கப்படுது, அந்த சரீரமாகிய ஆயுதத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாய் நீ ஒப்பு கொடுத்தீனா நீதிபரராகி ஆண்டவர் உன் சரீரத்தின் மூலமாய் மகிமைப்படுவார். அந்த சரீரத்திற்குரிய இந்த சரீரமாகிய இந்த ஆயுதத்தை பாவத்துக்கு ஏதோ ஒப்பு கொடுத்தீனா பிசாசு உன் சரீரத்தின் மூலமாய் அவனோட ராஜ்யத்தை வளர்த்துக் கொள்வான். திருப்பி வாசிக்கிறேன் கவனிங்க, 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக் கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கவனிச்சிங்களா? அப்போ உங்களுடைய சரீரத்துல பாவ ஆளுகை செய்யக்கூடாது, உங்க சரீரம் அநீதியின் ஆயுதங்களா பயன்படக்கூடாது. உன் சரீரத்துல ஆவியானவர் ஆளுகை செய்யணும், ஆண்டவர் ஆளுகை செய்யணும். உன் சரீரம் நீதியின் அவயங்களா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நியாய பிரமாணத்துக்கு செவி சாய்க்காத, கிருபைக்கு செவிசாய். நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டில்லாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருப்பாயானால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவத்தன்மை இருக்கும், பழைய மெமரி வரும், ஆசைகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். ஆனா பாவம் உன்னை மேற்கொள்ளாது, நீ பாவத்தை மேற்கொள்ளுவே. பிரமாணத்தின்படி வாழ்ந்தீனா உன்னால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நம்ம இனி பார்ப்போம். டைம் ஆச்சு 8:40.
ஒருவேளை நீங்க 7th சாப்டர்ல போனோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா பவுல் சொல்லியிருப்பார். ஏன் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? ஆக்சுவலா பிரமாணம் ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க 1.5 மணி நேரமா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கொலை செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்ற வரைக்கும் கொலை பாவம் தான். ஆனா அந்த பாவம் கணக்குல வரல. போன சாப்டர்ல பார்த்தோம்ல, போன அதிகாரத்தில் போன வாரம் சொல்லி கொடுத்தேன்ல. இப்ப நியாயப்பிரமாணம் வந்த உடனே செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா திருப்பி அதான் செய்யறான். போன ரூபன் சொன்னார்ல 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனம், நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் தீமையை செய்கிறேன். இது நான் அல்ல, எனக்குள்ளே குடிக்கொண்ட பாவம் அப்படி செய்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு உயிர் கொடுத்தது தெரியுமா? பாவத்துக்கு உயிர் கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தின் பலன் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை பலப்படுத்துறது எது தெரியுமா? பாவம் தான். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணம். ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வருஷம் நம்ம அந்த 7ஆவது அதிகாரம் போகும்போது நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்ப இங்க பவுல் பதில் சொல்லிடுறாரு. அப்போ நீ கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமா இணைக்கப்பட்டது நீதிக்கு ஏதோ ஆளுகை செய்வதற்காக, பாவத்துக்காக இல்லை. அவர் இலவசமாய் நீதிமன் ஆக்கிட்டார்ன்றதோடு நின்று போயிடுறது இல்லை. அவர் இலவசமாய் நீதிமன் ஆக்குனார் அப்படின்னா ஆக்கப்பட்டதற்குடைய காரணம் என்ன தெரியுமா? நீ நீதிக்கு ஏதோ வாழ்வதற்காக தான். நீதிக்கு ஏதோ வாழணும் அப்படின்னா சபை ஐக்கியத்தோடு இணைந்திருக்கணும். சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு, நாட்கள் எவ்வளவு பொல்லாங்காய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. எதுக்காக சபை ஐக்கியத்தோடு இணைந்திருக்கணும்? நீ பாவத்தை மேற்கொள்ளணும்னா சபை ஐக்கியத்தோடு இணைஞ்சுதான் ஆகணும். தனியா இருந்து நீ பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஐக்கியத்தில் என்ன நடக்குது? டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஐக்கியத்துல ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. ஐக்கியத்துல அக்கௌண்டபிலிட்டி தமிழ் என்ன சொல்றது? கணக்கு ஒப்புவித்தல் இல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தான் போனேன் அப்படி இல்லை. கணக்கு ஒப்புவிப்பது, ஒருவருக்கொருவர் உண்மை உத்தமமாய் நடந்து கொள்வது, உத்தமமாய் நடந்து கொள்வது. ஆவியின் கனிகள்ல அதுவும் ஒரு கனி, உத்தமம். ரைட்டா? உத்தமமாய் நடந்து கொள்வது. அப்போ நீ நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருப்பாயானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபை கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார், பாவம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ பாவம் செய்யன்னு சொல்லி பேசுற ஆட்கள் இருக்காங்க. பரலோகத்தை நீ போறனால ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப காலமா நீ பரலோகம் போயிடுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்காங்க. பரலோகம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்மத்தில் நம்மோடு கூட வாசம் பண்ண போறாரு. அதே இப்போ 1000 வருஷ அரசாட்சியில தான் நித்திய காலமா ஆண்டவர் பூமியிலே வாழ போறாரு நம்மோடு கூட. நித்தியத்துக்கு பூமியிலேயே வாழ்ந்துட போறோமா? பைத்தியக்கார பசங்க பேசிக் தியாலஜியே குழப்பிக்கிறாங்க போட்டு மொத்தமா. இப்ப இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா நியாய பிரமாணத்துக்கு பாவம் செஞ்சீங்கன்னா உனக்கு தண்டனை உண்டு. உனக்கு தண்டனை வேணாம் அப்படின்னா நீ செஞ்ச பாவத்துக்குன்னா பலியை செலுத்தி ஆகணும். இப்ப கிருபைக்குள்ள வந்துட்ட பிறகு என்ன ஆச்சு? நான் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரு. சோ பண்ண பாவத்துக்கு பரிகாரமும் செலுத்த, பலியும் செலுத்த தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பாவம் பண்ணலாம். அப்படியா? அப்படி கிடையாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம்? பாவத்துக்காகயா நீதிக்காகயா? எதுக்காக? பாவத்துக்காக நீதிக்காகயா? நீதிக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்ப எதுக்கு நீ ஒண்ணு ஒப்பு கொடுத்திருக்கியோ அதுக்கு தான் நீ அடிமையா இருக்கிற. அடுத்த வருஷம் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்.
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை நீதி கடுமையாக ஒப்பு கொடுங்கள். அப்ப நல்லா கவனி, உனக்குள்ள இருக்க பாவத்தன்மை உன பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு உன்னை தூண்டி விடுற மாதிரி அந்த பாவத்துக்கு நீ ஒப்பு கொடுத்திருந்த. அதனால உனக்குள்ள இருந்த பாவத்தன்மை பாவத்தை செய்யும்படிக்கு உன்னை தூண்டி விட்டுட்டே இருந்தது. அது தூண்டி விடுதல் ஏற்ற விதத்துல நீயும் பாவம் செஞ்சுட்டே இருந்த. இப்ப பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு எதுவாக ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது நீ உன்னை நீதிக்கு எதுவாக உன்னோட சரீர அவயங்களை ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்றது நல்ல மண்டையில வச்சுக்கணும். அப்ப எதற்காக நீ ஒப்பு கொடுத்தாயோ அதனுடைய தூண்டுதல் உனக்குள்ள இருக்கணும். புரியுதா? அதான் இதேதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாய் இல்ல மூப்பர்கள் மூலமாய் தீர்க்கதரிசனமாய் நீ பெற்ற வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. stir up your spirit, stir up your the spiritual gift. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டேன், கிருபையில வந்தாச்சு, அப்புறம் என்ன, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அப்படியா? இல்ல, என்ன பண்ணாலும் மன்னிச்சிடுறாரு, எப்ப பண்ணாலும் மன்னிச்சிடுறாரு, நித்திய ஜீவனுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துக்கிறாரு. இன்னும் வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். என்ன இருக்குது? நினைச்சா சர்ச்சைக்கு போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்படியா? கிடையாது. உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுறேன்ற என்ன பேசுறாரு? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஹோல் சாப்டரை சமரைஸ் பண்ணி ஒரு 2 minutesல பேச போறேன். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சாப்டர் முடியுது, கவனிங்க. பவுல் இந்த ஒரு அதிகாரத்தின் முழுமையாய் என்ன மீன் பண்றார், என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விசுவாசத்தால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தால் மட்டுமே நீதிமன்றமாக்கப்படுகிறார்கள். ரைட்டா? இப்ப நீதிமன்றம் ஆக்கப்பட்டவன் தன் சரீர அவயங்களை எதற்கு அடிமையை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றதுதான் முக்கியம். நீ பாவத்துக்கு அடிமையா ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுத்திருந்தீனா, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம இருந்தீனா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நீ சொல்றது போய் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கிற. ஆனா அதற்கு பதிலாக நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்றதோடு நிக்காம அந்த விசுவாசத்தினால என் சரீர அவயங்களை நீதியின் ஆயுதங்களாய் மாற்றிக்கொள்வதற்காக தேவ ஆவியின் கருத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்றது யாரு சொல்றாங்களோ, புரியுதோ, விசுவாசத்தின்படி வாழ்றாங்களோ அவர்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்திற்கு இல்லை. புரியுதா? ஆண்டவர் அடிமையா இருக்கிறாங்க, பாவத்துக்கு கிடையாது. அப்போ மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி சொல்றேன், கொஞ்சமா வெக்கப்படு, அசிங்கப்படு. இதுக்கு முன்னாடி பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவம் செஞ்சுட்டு இருந்தல, அதனால உனக்கு என்ன கிடைச்சது? அதோட முடிவு என்ன? மரணம் தான். ஆனா இப்ப தேவனுக்கு அவைகளை ஒப்பு கொடுத்திருக்கல, அதோட முடிவு என்ன? நித்திய ஜீவன் தான். அப்படி கவனி, விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட போறதில்லை. நல்லா ஒரு முக்கியமான விஷயம் நான் சமீபத்தில் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு, எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனி. இந்த பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் எல்லாம் என்ன பண்றாங்க, லுத்தரன் சர்ச் இவங்க என்ன பண்றாங்க, சின்னர்ஸ் பிரேயர்னு ஒன்று வச்சிருக்காங்க, பாவிகளின் ஜெபம்னு ஒன்று வச்சிருக்காங்க. தெரியுமா? சின்னர்ஸ் பிரேயர். சின்னர்ஸ் பிரேயர் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் இந்த சின்னர்ஸ் பிரேயர் சொல்லுவாங்க. அப்படின்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்காய் நீர் மரித்தீர் உயிர் தெழுந்தீர், இது நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், நான் உம்மை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, ஆமென். இந்த ஜெபத்தை என்னெல்லாம் பண்ணானோ அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியா? ஒரு 2 வரிய மனப்படமா ஒப்புச்சாச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டானா? சொல்லுங்க. இந்த வரியை மனப்படமா ஒப்புச்சாச்சுன்னா ரட்சிக்கப்பட்டானா? இல்ல. எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர் தெழுந்தார், இயேசு என் ரட்சகர் என்று சொல்வது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து தன் சரீர அவயங்களை நீதிக்கு ஏதுவான ஆயுதங்களாய் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கே அடிமையாய் வாழ்கிறவன் மட்டும்தான் நீதிமான், அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவன் மட்டும்தான் ஆண்டவர் மகிமையா இருக்க முடியும். அவனுக்கு தான் கர்த்தருடைய கிருபை வரமோ
தேவனால் தரக்கூடிய நித்திய ஜீவன் தான் பரிசு. ரைட்டா? வெறும் விசுவாசத்தை மனப்படமா ஒப்பிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டான்ற தயவுசெய்து நினைக்காத. விசுவாசத்தை மனப்படமாய் ஒப்பிச்சு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் பலரும் இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்தை இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிட்டு அதற்கேற்ற விதத்தில் தன் சரீரத்தையும் தேவனுக்கு ஆயுதங்களாய் நீதியின் அவயங்களா ஒப்பு கொடுக்கலாம். பார்த்தீங்களா? அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். கிருபை பெற்றவன் கிரியை செய்யாமல் இருக்க மாட்டான். கிரியில் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் கிருபை நிராகரிக்கிறவன். நான் கிருபைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி தன் கிரியையில் நடப்பியாதவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். திருப்பி சொல்லவா? கிருபை பெற்றேன் என்று சொல்லி கிரியையே செய்யாதவன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். கிருபை பெற்றவன் கிரியை செய்யாம இருக்க முடியாது. நீ இயேசுவை விசுவாசித்து நீதியின் அவயங்கள் நீதிக்கு எதுவாக உன் சரீரங்களை அவயங்களா நீ ஒப்பு கொடுத்து நீ நீதிக்கு அடிமையானது, அதாவது இயேசுக்கு அடிமையானது உண்மை அப்படின்னா, அடிமை எஜமா சொல்ற வேலையை செய்யாம இருக்கவே முடியாது. நீ பாவத்துக்கு ஏதோ உன் அவயத்தை ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னால பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. நீ பாவம் செய்வ. நீதிக்கு எதுவா இயேசு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா இயேசுவின் தேவ ராஜ்யத்தின் திட்டத்தை உன்னால சொல்லாம செய்யாம இருக்கவே முடியாது. நான் பாவத்தை விடுதலை ஆயிட்டேன் பாஸ்டர், ஆனா நான் பெருசா இயேசுலாம் ஒன்னும் செயல்படுறது இல்லை, ஆனா விசுவாசத்தில் தெளிவா இருக்கிறேன் அப்படின்றவன் எல்லாருமே பொய்யன், வஞ்சிக்கிறான், ஏமாந்து போறான். அந்த கம்பாரிசன் சொல்றாரு பாருங்க கடைசி 2 வசனத்துல 21 வாசிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுற காரியத்தினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எதனால? விசுவாசத்தால் மட்டும் இல்ல விசுவாச ஸ்டேட்மெண்ட்டை ஒப்பிக்கிறனால மட்டும் கிடையாது. விசுவாசித்து தன்னை தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தவன். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தனை மீட்டுக் கொண்டார்ல, அந்த விலைக்கிரயத்தை அக்செப்ட் பண்ணி என்ன நானே இயேசுவுக்கு வித்து போட்டுறணும். என் சுயத்தின்படி வாழ்கிறது அல்ல, அவர் சித்தத்தின்படி வாழ்றது. என் ஆசை, என் இச்சை, என்னுடைய ஈகோ, என்னுடைய பெருமை, என் மேட்டின்மை, என்னுடைய பிளான், என் திட்டம், என் விருப்பம் எல்லாத்தையும் குழிதோண்டி புதைச்சிட்டு அவர் சொல்றது மட்டுமே செய்யறது தான். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஆமா, அப்போஸ்தல பிரமாணத்தை மனப்படமா ஒப்பிக்கிற ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. ரோமர் 10 அதிகாரம் 9-10 மனப்படமா ஒப்பிக்கிற ரட்சிக்கப்பட்டவனும் கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? இனி கிறிஸ்தவத்துல இப்படி ஒரு ஈஸி பாத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், அதை சொல்லுங்களேன் போதுமே, அப்புறம் அவர் பார்த்துக்கிறார், எல்லாம் கவலைப்படாதீங்க, போயிடுங்க பரலோகத்துக்கு. இதை சொல்றவனும் பாதாளம் தான் போவான், இதன்படி வாழ்றவனும் பாதாளம் தான் போவான். ரட்சிப்பு உண்மை, ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை வாழ்க்கையில காணப்படட்டும். நீங்க பைபிள்ல அப்போஸ்தலர்கள்ல இயேசுடைய சீஷர்கள்ல ஒரே ஒரு ஆள் காட்டு, நான் கிருபைக்குள் இருக்கிறேன் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்த ஒரு ஆளை காட்டு. ஊழியக்காரனை விட்டுரு, விசுவாசிகள் என்று சொல்லப்படுற ஒரு ஆளை காட்டு பைபிள்ல. லீதியாளை போல, பெபேயாளை போல, எப்பாப்ராசு போல, தீத்து போல, அடுத்த தலைமுறை சீஷர்கள் ஒருத்தரை காட்டு. கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டேன், ஹல்லேலூயா, நாங்கள் ஜாலியாய் எம்பேரு படைய பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எங்க காட்டு, ஒருத்தரை காட்டு. எங்க இருக்கு? இயேசு பேரை வச்சு பிசினஸ் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய டீம் போகுது. எதுக்காக போகுது? ஏன்னா இவனுடைய காது குளிர, இவன் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு எதுவான ஒரு பிரசங்கமும் அதுக்கேற்ற ஒரு பாடல்களும் அங்க இருக்கிறனால, ஆமா, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறான், இருவரும் குழியில பாதாளத்துக்கு போவார்கள். திருப்பி சொல்ற லாஸ்ட்ல, பாவத்தின் சம்பளம் எந்த கிருபையோட நீதிமானாக்குச்சுன்னு சொல்றாரோ அதே போல் திருப்பி அதே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்றாரு, உன் சரீரங்களை நீதிக்கு ஏதுவான அவயங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக உன் விசுவாச வார்த்தைகள் இல்லாம இருந்தீனா பாவத்தின் சம்பளம் வரணும். இப்படி சொல்லிட்டா, கவனிங்க, இப்படி சொல்லிட்டா
இயேசு என் ரட்சகர், எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு மனப்பாட ஸ்டேட்மெண்ட் ஒப்பிக்கிறவெல்லாம் பரலோகம் போக மாட்டான். இயேசு யார் என்பதை அறிந்து உணர்ந்து அவரோடு கூட இருக்கிற உறவில் நிலை கொண்டு நான் அவருக்கு அடிமைன்னு எவன் தீர்மானிக்கிறானோ அவனால மட்டும்தான் சொல்ல முடியும், இயேசு என் ரட்சகர், எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், நான் பாவத்திற்காய் மரித்து அவரோடு பிழைத்திருக்கிறேன் சொல்றான் பத்தியா, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நானும் உட்பட நம்ம எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இன்னும் மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா? இல்லாட்டி மாம்சத்திற்காய் மரித்து, பாவத்திற்காய் மரித்து நீதிக்கு ஏதுவாகிய கிறிஸ்துவுக்கு அடிமை ஆனதுனால எனக்காய் இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றத சொல்றோமா? சரீர அவயங்களை தேவனுக்கு அடிமையாக்கி என் ரட்சகர் இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றோமா? இல்லாட்டி நம் சரீர அவயங்களை ஒப்பு கொடுக்கவே செய்யாம, தேவனுக்கு அடிமையாகவே கொடுக்காம, பாவத்துட்டு வெளியவே வராம, நமக்கு லாபமா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லாம இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார்னு சொல்லவா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட நம்ம கமிட் பண்ணலாம். அதான் பாவத்தை மன்னிக்கிறார்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு உன் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம மன்னிக்கிறார், கிருபையா இருக்கிறார் அப்படின்றத நீ பாவம் செய்வதற்காக ஒரு பாயிண்டா பயன்படுத்திக்காத. அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள இன்னும் இருக்குது அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை ஆகாம ஊருக்கே பிரசங்கம் பண்ற பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஊழியம் பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, பயங்கரமாகறாங்க, பாவத்து விடுதலையாகவே இல்லை. அவங்க ரசிக்கப்பட்டாங்க சொல்ல முடியுமா? நல்ல ஜெபம் பண்றதுனாலயோ, நல்ல சத்தியத்தை பேசுறதுனாலயோ, நல்ல பெரிய அப்படி பரிசுத்தமான மாதிரி பப்ளிக்ல காட்டுறதுனாலயோ, பேய் ஓட்டி வியாதி சுகமாக அற்புதங்கள் நடக்குது, ஆஹா ஓஹோ இவர் மூலமா தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆயிரக்கணக்கான சாட்சி எனக்கு பேர் நிக்குது அப்படின்றனால நான் ரசிக்கப்பட்டு அர்த்தமா? கிடையாது. என்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு அடிமையா ஒரு காலத்துல வித்து போட்டேன், இயேசுன்ற எஜமான் வந்தாரு, அதுல இருந்து விடுதலையாக்கினாரு, இப்ப என் சரீரங்களை இயேசுவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதனுடைய விளைவாகவே இப்ப அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இயேசுவின் ரட்சகர் எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், எனக்காக வரப்போகிறார். வேலை கண்களை மூடுவோம், ஒரு விஷயம் கூடிய ஆண்டோட கரங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நீதியின் அவைகளாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட நான் இனி பாவத்தில் விழாதபடிக்கு, ஐயோ நாங்க பலவீனர்கள் தான், மனுஷனா அவ்வளவுதான், எல்லாமே முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், இல்ல ஆண்டவரே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சொல்லக்கூடாது ஆண்டவரே. உமக்கு அடிமையிலாய் விற்கப்பட்ட நாங்கள் உம்முடைய எஜமானாகிய உம்முடைய விருப்பத்தை மாத்திரமே நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக. பாவத்திற்காய் மரித்த நாங்கள் இனி எப்படி பாவத்தில் பிழைத்திருப்போம்? பாவத்திற்கு அடிமையா இருந்த எங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி கிருபைக்குள் கொண்டு வந்தபடினால பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று உம்முடைய ஊழியக்காரராகிய பவுல் எவ்வளவு தெளிவாய் ஆண்டவரை சபையாக எங்களுக்கு போதித்திருக்கிறாரு. கிருபையில் இருக்கிற நாங்கள் எப்படி ஆண்டவர் இன்னும் பாவத்தில் இருந்து கொண்டு கிருபைன்னு சொல்ல முடியும்? எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய ஞானத்தை, நாங்கள் புரிந்து கொண்ட சத்தியத்தை ஆண்டவரே ஒரு விசை கூடி கர்த்தாவே நீங்க ரீகரெக்ஷன் பண்ணி கிறிஸ்து இயேசுவோடு கூட எங்களுடைய சத்திய புரிதல்கள் அலைன் ஆகும்படி, ஒத்து போகும்படிக்கு பிதாவே நீர் எங்களுக்கு ஒரு விசை உதவி செய்வீராக. பாவத்திற்காய் மரித்து நீதிக்காய் பிழைத்திருக்கிற நாங்கள் நீதிக்கு மட்டுமே அடிமைகளாய் தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து நடத்திட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம்
உன் நாமத்தை மட்டுமே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நம் திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால. உம்முடைய கிருபையும் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் எல்லா விதமான கிருபையோடும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென், ஆமென். மார்னதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.